Manasu Muluka Aasa நாக்குக்குள்ள கூச ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய சைஸை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் 4 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். அந்த 4 இமேஜோடைய சைஸை மட்டும் 16:9 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இமேஜோடைய சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 16:9 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள ஆட் எஃபெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்டார்ஷன் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, 4வதாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஐக்கனை ஆன் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜ் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 இமேஜாக இருக்கலாம், 2 இமேஜாக இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா சிங்கிள் இமேஜ் இருக்கிற அளவுக்கு உங்களோட இமேஜ் வந்து ஜூம் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் இதே மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களோட சிங்கிள் இமேஜ் மட்டும் இதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் ஒரு 4 இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணமோ சேம் மெத்தடில் உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரருங்கிற மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 இமேஜ் இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் இருக்கிற அளவுக்கு மட்டும் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 16:9 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் 16:9 ஒரு 4 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு இமேஜை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பில் வைக்க போகிறோம். டீப்பில் வைக்கிற அந்த இமேஜோட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1:1. ஒரே ஒரு இமேஜை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உள்ள 1:ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபீல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 இமேஜில் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். 4 இமேஜோட சைஸ் மட்டும் 16:9, ஒரே ஒரு இமேஜ் மட்டும் 1:1. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துறேன். A to Z எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இதை மட்டும் பண்ணால் போதும், வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு.
அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் 1, ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் 1, இமேஜ் 2, அடுத்து இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 1, இமேஜ் 2ன்னு சொல்லி ஒரு 4 செட்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இமேஜ் 1, இமேஜ் 2, அடுத்து இமேஜ் 1, இமேஜ் 2ன்னு சொல்லி ஒரு 4 செட்டாக கொடுத்துருக்கேனா, நான் கொடுத்துருக்க அந்த இமேஜ் 1லையும் இமேஜ் 2லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒரு 4 இமேஜை மட்டும் நீங்கள் 16:9 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 4 இமேஜை மட்டும் இந்த இமேஜ் 1லையும் இமேஜ் 2லையும் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ ஆடியோக்கு மேலே உள்ள அந்த ஃபஸ்ட் இமேஜ் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலருக்கு வந்து பேரும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இமேஜ் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை நீங்கள் இமேஜ் 2ல் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ண வேண்டாம். இமேஜ் 1ல் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இமேஜ் 2ல் வந்து வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் 2 செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தட்ல உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தா இமேஜ் 1ல ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜ் 2ல வேற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தட்ல அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் 1லையும் இமேஜ் 2லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இமேஜ் 1லையும் இமேஜ் 2லையும் நீங்களும் இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அப்படியே அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்லி ஒரு 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 குரூப்பை நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்கன்னா அதாவது சர்க்கிள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிபியில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்களோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் தான் இந்த 4 குரூப் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டை மூவ் பண்ணிங்கன்னா உள்ள நான் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா, சர்க்கிள் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கலருக்கு வந்து போயிடும். நீங்கள் 1:1ல் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேரண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேடோவை மட்டும் எனபிள், அதாவது இந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 2 லிரிக்ஸ் இருக்கும். மேலே உள்ள லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு இந்த இடத்துல மட்டும் நான் கொடுத்துருக்க என்னோட சோசியல் மீடியாவுக்கு பதிலாக உங்களோட சோசியல் மீடியா உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டா ஐடியோ இல்லாட்டி யூடியூப் சேனலோ ஏதாவது இருந்தால் சரி. ஸோ அதோட நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, சர்க்கிளில் டிபி இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான். குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சர்க்கிள் 1ல் எப்போதும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள அந்த நேமில் மட்டும் உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இருக்கா, அந்த 4 குரூப்லையும் அந்த சர்க்கிளில் உங்களோட இமேஜையும் மேலே உள்ள அந்த நேமில் மட்டும் உங்களோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 4 குரூப்பில் நீங்கள் நேம் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, இந்த செகண்ட் 3வது குரூப் ஆரம்பிக்கிற அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2வோட சைஸ் வந்து இருந்திருக்கும். நீங்கள் குரூப் 2வில் இமேஜும் நேமும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் 2வோட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ 3வது குரூப் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா இந்த 3வது குரூப் ஸ்டார்ட் ஆகிற அந்த பீட் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. 3வது குரூப் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 2 செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே 2 ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு பாருங்களேன், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் எங்கே நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி நிறைய இமேஜ், பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். டெஸ்க் லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கா, இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்கும். அதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் நேம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா, அந்த சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல தான் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு கீழே மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1:1ல் சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த பேரண்ட் ஷேடோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படி அதுக்கு மேலே வந்துக்கோங்க. மேலே வந்தீங்கன்னா
இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 143ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை போஸ்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நான் கொடுத்துருக்க போஸ்ட் ஓகேனா விட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இதை மாதிரி எடிட் பண்ணால் கூட நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் கொடுத்துருக்க அந்த ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்களா, நானே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு தோணா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நான் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அழிச்சு விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதா, உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய மேனுவலாக உங்கள்கிட்ட எத்தனை இருக்குதோ அதை நீங்கள் டைப் பண்ணால் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதை சேஞ்ச் பண்ணி நினச்சா மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த 0ங்கிற அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் எதாவது கொடுக்கணும் கூட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எடிஷன் இருக்கா. ஸோ அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல உங்களோட இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் இருக்கா, அதை டைப் பண்ணி டிக் வந்து கொடுத்துட்டு டிக்கை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் மேலே கொடுத்துருக்க அந்த நேமில் மட்டும் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. போஸ்ட் கவுண்டோ ஃபாலோவர்ஸ் கவுண்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ண கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ ஓகே, இப்போ நான் இதுவரையாக சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எஃபெக்ட் மூட் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, அது எப்படிங்கிற பார்த்துலாமா. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்டை எங்கே கொடுத்துருக்கேங்கிற சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3ன்னு சொல்லி ஒரு 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எஃபெக்ட்டில் ஒன்றில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்லோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம். இது நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா இமேஜ் 1ல் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 1, இமேஜ் 2 கொடுத்துருக்கேன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் 1ல் மட்டும் இப்போ எஃபெக்ட்டில் 1லேருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்டை இமேஜ் 1ல் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. 4 இமேஜில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே உள்ள அந்த இமேஜ் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எஃபெக்ட் 1 வந்து அதாவது இமேஜ் 1 வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோமா, அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜ் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் கீழே உள்ள அந்த 4 இமேஜ் 1க்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் 1க்கு எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கா, எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இந்த காப்பி பண்ண எஃபெக்ட் 2 உடைய எஃபெக்ட் நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோம்னா இமேஜ் 2ல் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இமேஜ் 1க்கு மேலே இமேஜ் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் 2க்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதில் அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த இது உங்களுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொசிஷனை மாற்றிக்கலாம். நான் அடுத்ததில் வந்து சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2ல் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜ் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் ஆங்கிலம் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வைப்னு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு தேவையான பொசிஷன் வந்து இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு அடுத்து இமேஜ் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. வைப் போய்ட்டு ஆங்கிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைடு வந்து நீங்கள் எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த 4 இமேஜ் 2க்கும் இந்த எஃபெக்ட் 2 காப்பி பண்ண எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் இருந்தும் எஃபெக்ட் 2ல் இருந்தும் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இமேஜ் 1லையும் இமேஜ் 2லையும் வரிசையை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக இருக்கிறது எஃபெக்ட் 3 தான் இருக்கும். இப்போ எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் 3 நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 1, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லிரிக்ஸ் 2ன்னு சொல்லி ஒரு 2 லிரிக்ஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 1 இருக்கா, அந்த லிரிக்ஸ் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். எஃபெக்ட் போய்ட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்க்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக ஆட் ஆயிரும். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேரை கண்டிருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்
கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எஸ் போடுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.